Hi students, good morning. Next பார்க்க போகிற topic concept of quantization of energy, failures of classical wave theory. மேக்ஸ்வெல் தியரியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லைட் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அது எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஆசிலேஷன்ஸ் கம்பைன்ட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு லைட் எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கிது. லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணக்கூடிய வேவ் நேச்சரோடு இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை தான் லைட் எனர்ஜி, லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை இங்கே வேவ் நேச்சரை வச்சு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. when light is incident on a metallic surface, there is a continuous supply of energy to the electrons in the metal surface. ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் லைட் எனர்ஜி இன்சிடெண்ட் ஆகும்போது, மெட்டாலிக் சர்ஃபேஸில் இன்சிடெண்ட் ஆகும்போது அந்த லைட் எனர்ஜியிலேருந்து எனர்ஜி கண்டினியூஸாக சப்ளை ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் வேவ் தியரி படி கிரேட்டர் இன்டென்சிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதோட கைனடிக் எனர்ஜி கிரேட்டராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. பட் திஸ் டஸ் நாட் ஹேப்பன். த எக்ஸ்பெரிமெண்ட் ஷோஸ் that maximum kinetic energy photoelectron emitted does not depend on intensity. அதாவது லைட் எனர்ஜி மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இருந்தால் அதோட கைனடிக் எனர்ஜி இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்குன்னு சொன்னாங்க வேவ் தியரி படி. ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. கைனடிக் எனர்ஜி இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சு, அதனால் அது தவறாக போச்சு. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, வேவ் தியரி படி போதுமான அளவு இன்டென்சிட்டி இருந்தால் போதும், நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சியை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகணும் அப்படின்னா, அதாவது எலக்ட்ரான் எமிட் ஆகணும், மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பான ஃப்ரீக்வன்சி இருக்கணும். அந்த த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு கீழே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து எலக்ட்ரான் எமிட் ஆகாது அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சாங்க. அதனால் இந்த செகண்ட் பாயிண்ட்டும் அது தவறாயிருச்சு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா, லைட் எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா வைட் ரேஞ்சு தான் நம்ம அது எடுத்துக்கும். பட் வைட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு அந்த லைட் எனர்ஜி கொடுக்கும்போது ஒவ்வொரு எலக்ட்ரானும் அதுக்கு தேவையான எனர்ஜியை எடுத்துக்கிறதுக்கு, அதாவது ஒர்க் ஃபங்க்ஷன் எனர்ஜி எடுத்தால் தான் அது எஸ்கேப் ஆகும். அந்த எனர்ஜியை எடுத்துக்கிறதுக்கு டைம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு வேவ் தியரி. ஆனால் நம்ம லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் பார்க்கும்போது தெர் இஸ் நோ டைம் லாக் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அதாவது டைம் லாகே கிடையாது. லைட் இன்சிடெண்ட் ஆகிறதுக்கும் மெட்டல்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எஸ்கேப் ஆகிறதுக்கும் எந்த ஒரு டைம் கேப் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த கிளாசிக்கல் வேவ் தியரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கான்செப்ட் ஆஃப் குவான்டிசேஷன் ஆஃப் எனர்ஜி. மேக்ஸ் பிளாங்க் அப்படிங்கிற ஒரு குவாண்டம் கான்செப்டை 1900 எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தெர்மல் ரேடியேஷன்ஸ் எமிட்டட் பை எ பிளாக் பாடி அண்ட் த ஷேப் ஆஃப் இட்ஸ் ரேடியேஷன் கர்வ்ஸ். அதாவது அந்த குவாண்டம் தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பிளாக் பாடியிலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் அண்ட் அதோட ஷேப்பை வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அக்கார்டிங் டு பிளாங்க், மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆசிலேட்டிங் பார்ட்டிகல்ஸ். அதாவது ஒரு மேட்டர், ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதில் வேறு ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகக்கூடிய நிறையா பார்ட்டிகல்ஸ் இருக்கும். விச் வைப்ரேட் வித் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். வேறு ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகக்கூடிய நிறையா பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் தனித்தனியான கேரக்டர்ஸ் இருக்கும். ஈச் அட்டாமிக் ஆசிலேட்டர் விச் வைப்ரேட்ஸ் வித் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அந்த ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரியான ஆசிலேட்டர்ஸ் அதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சியோட ஆசிலேட் ஆகும். எமிட்ஸ் ஆர் அப்சார்ப்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ஆஃப் த சேம் ஃப்ரீக்வன்சி. வெளிவிடக்கூடிய ரேடியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த ஃப்ரீக்வன்சியோட அது ஆசிலேட் ஆகுதோ அதே ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலான ஃப்ரீக்வன்சியில் ரேடியேஷனை எமிட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் அன் ஆசிலேட்டர் வைப்ரேட்ஸ் வித் ஃப்ரீக்வன்சி, நியூங்கிற ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகக்கூடிய அந்த ஆசிலேட்டர் ஒரு சின்ன வேல்யூவாக, அதாவது அதோட எனர்ஜி பார்த்திங்கன்னா ENNH அப்படிங்கிற எனர்ஜியை வச்சுருக்கோம். ஹச்சுங்கிறது கான்ஸ்டன்ட், பிளாங்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் த ஆப்ஜெக்ட். த ஆசிலேட்டர்ஸ் எமிட் ஆர் அப்சர்வ் எனர்ஜி இன் ஸ்மால் பாக்கெட்ஸ் ஆர் குவாண்டா அண்ட் த எனர்ஜி ஆஃப் ஈச் குவாண்டம் இஸ் H. அதாவது அதில் அந்த ஆசிலேட்டர்ஸில் எமிட் ஆகக்கூடிய எனர்ஜி ஸ்மால் பாக்கெட்
ஆர் குவான்டாவாக அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகி தனித்தனியாக இருக்கும், சின்ன சின்ன பேக்கேஜாக இருக்கும். அதாவது எனர்ஜிங்கிறது கண்டினியூஸாக இல்லாமல் சின்ன சின்ன பேக்கேஜாக இருக்கும். அதைத்தான் வந்து குவான்டா அல்லது ஸ்மால் பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இம்ப்ளைஸ் தட் த எனர்ஜி ஆஃப் த ஆசிலேட்டர் இஸ் குவான்டைஸ்டு, தட் இஸ் எனர்ஜி இஸ் நாட் கண்டினியூஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எனர்ஜிங்கிறது கண்டினியூவாக இல்லாமல் எப்படி இருக்கும், சின்ன சின்ன குவான்டாவா அல்லது சின்ன சின்ன ஸ்மால் பேக்கேஜாக இருக்கும். பிலீவ்டு இன் த வேவ் நேச்சர். திஸ் இஸ் கால்டு குவான்டிசேஷன் ஆஃப் எனர்ஜி. பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட், ஐன்ஸ்டீன் எக்ஸ்பிளனேஷன். பிளாங்க் குவாண்டம் கான்செப்டை அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை 1905 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஐன்ஸ்டீன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனர்ஜி அப்படிங்கிறது, அதாவது லைட்டோட எனர்ஜி வேவ் ஃப்ரண்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் சின்ன சின்ன பேக்கெட் ஆர் எனர்ஜி குவாண்டமாக, அதாவது பிளாங்க் என்ன சொல்கிறாரோ அதே கான்செப்டை தான் ஐன்ஸ்டீனும் சொல்கிறாரு. லைட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியோட ஆசிலேட் ஆகுது, வைப்ரேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த எனர்ஜி அப்படிங்கிறது கண்டினியூஸாக இல்லாமல் சின்ன சின்ன எனர்ஜி பாக்கெட் ஆர் குவான்டாவாக அதோட எனர்ஜியை வந்து ஒவ்வொரு பார்ட்டிகளும் வெளிவிடுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. E=hν, எனர்ஜியோட வேல்யூ E=hν. ஒவ்வொரு குவாண்டாவும் லீனியர் மொமெண்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு குவாண்டாவோட லீனியர் மொமெண்டம் P=hν/c ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லைட் குவாண்டம் ஆஃப் டிஃபைனைட் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் கேன் பி அசோசியேட்டட் வித் அ பார்ட்டிக்கல். ஒவ்வொரு குவாண்டாவும் மொமெண்டம் அண்ட் எனர்ஜியை வச்சுருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. த லைட் குவாண்டம் கேன் பிஹேவ் அஸ் அ பார்ட்டிக்கல் அண்ட் திஸ் இஸ் கால்டு ஃபோட்டான். அதாவது அந்த லைட்டுக்கு பார்ட்டிக்கல் நேச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபோட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர்ஃபோர் ஃபோட்டான் இஸ் நத்திங் பட் பார்ட்டிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் லைட். அதாவது ஃபோட்டான் அப்படிங்கிறது லைட்டோட ஒரு பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான். அக்கார்டிங் டு பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட், photons are the basic constituents of any radiation and possesses the following characteristics properties. அதாவது பார்ட்டிக்கல் நேச்சர் லைட், the photons of light of frequency nu and wavelength will have energy given by E=hν. ஒவ்வொரு ஃபோட்டானோட எனர்ஜியும் E=hν இருக்கும். அதாவது hc/λ அப்படின்னு சொல்கிறாங்க. த எனர்ஜி ஆஃப் அ ஃபோட்டான் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன் அண்ட் நாட் பை இட்ஸ் இன்டென்சிட்டி, அண்ட் த இன்டென்சிட்டி ஹேஸ் நோ ரிலேஷன் வித் த எனர்ஜி ஆஃப் த இண்டிவிஜுவல் ஃபோட்டான்ஸ் இன் த பீம். அதாவது இன்டென்சிட்டிக்கும் எனர்ஜிக்கும் வந்து எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி எனர்ஜி வந்து இருக்க போகிறதில்ல, அதோட ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபோட்டான்ஸ் ட்ராவல் வித் த ஸ்பீட் ஆஃப் லைட் அண்ட் இட்ஸ் மொமெண்டம் இஸ் கிவன் பை P=hν/c. ஒவ்வொரு ஃபோட்டானும் லைட்டோட ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணும், அதோட மொமெண்டம் P=hν ஆர் hν/c. ஃபோட்டான் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், அதாவது நியூட்ரல் சார்ஜோடு இருக்கக்கூடியது. பாசிட்டிவ் சார்ஜும் இல்லை, நெகட்டிவ் சார்ஜும் இல்லை, நியூட்ரல் சார்ஜ். அதனால் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால் அஃபெக்ட் ஆகாது. ஃபோட்டான் இன்ட்ராக்ட்ஸ் வித் மேட்டர். த டோட்டல் எனர்ஜி, த டோட்டல் லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஆர் கன்சர்வ்டு, எப்போதுமே மாறாமல் இருக்கும். ஒரு ஃபோட்டானை அப்சர்வ் பண்ணுறதுனாலையோ அல்லது அதாவது ஃபோட்டான் வந்து அதுலேருந்து ரிலீஸ் ஆகிறதுனாலையோ ஃபோட்டானோட நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் மட்டும்தான் கன்சர்வ்டாக இருக்காது. ஆனால் டோட்டல் எனர்ஜி, டோட்டல் மொமெண்டம் அண்ட் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கும். அக்கார்டிங் டு குவாண்டம் கான்செப்ட், இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ஆஃப் கிவன் வேவ்லென்த் இஸ் டிஃபைன்ட் அஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படின்னா என்ன? த நம்பர் ஆஃப் எனர்ஜி குவாண்டா ஆர் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம் வித் ஈச் ஃபோட்டான் ஹேவிங் சேம் எனர்ஜி. இட்ஸ் யூனிட் Wm⁻². இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஐன்ஸ்டீன் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஒரு hν எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டான் ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் இன்சிடெண்ட் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ்னால் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிடும். அந்த எனர்ஜி ஃபுல்லாக அந்த எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிடும்.
அதனால் அந்த எலக்ட்ரான் மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எமிட் ஆகுது. இந்த ப்ராசஸில் எனர்ஜியோட லைட் எனர்ஜி இன்சிடெண்ட் ஆகக்கூடிய அந்த லைட் எனர்ஜியோட ஒரு பார்ட் அதோட ஒர்க் ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் ஆகுது. ஒர்க் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, அந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரான் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான எனர்ஜி தான் ஒர்க் ஃபங்க்ஷன் எனர்ஜி. அப்போ அந்த இன்சிடெண்ட் லைட்டோட ஒரு பார்ட் ஒர்க் ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் ஆகுது. அதாவது அந்த மெட்டல் சர்ஃபேஸோட பொட்டன்ஷியல் பேரியரை விட அதிகமானால் தான் அந்த மெட்டல் சர்ஃபேஸிலேருந்து எலக்ட்ரான் எஸ்கேப் ஆக முடியும். ரிமைனிங் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ரிமைனிங் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி, அதாவது எமிட் ஆகக்கூடிய எஸ்கேப் ஆகக்கூடிய எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. லா ஆஃப் கன்சர்வேஷன் அப்படி டோட்டல் எனர்ஜி கன்சர்வ்டு அப்படின்னு தெரியும். அதனால் ஒவ்வொரு ஃபோட்டானோட எனர்ஜி ஹச்னியூங்கிறது தெரியும். அந்த ஹச்னியூங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த எமிட்டட் எலக்ட்ரான் ஆர் எஜெக்டட் எலக்ட்ரான். ஹச்னியூ ஈக்குவல் டு 5 + ½ mv². எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த எமிட்டட் எலக்ட்ரான்ஸ். அது எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகி என்ன ஆகும்? அதாவது இஃப் வி ரெடியூஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் லைட், த ஸ்பீட் ஆர் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இஸ் ஆல்சோ ரெடியூஸ்ட். ஃப்ரீக்வன்சி கம்மியானால் கைனடிக் எனர்ஜியும் கம்மியாகும். அட் சம் ஃப்ரீக்வன்சி μ0 ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன், μ0 அப்படிங்கிறது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஆர் ஜஸ்ட் எஜெக்டட் வித் ஆல்மோஸ்ட் 0 கைனடிக் எனர்ஜி. μ0 அப்படின்னா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. அந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சினா என்ன? அந்த ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய எனர்ஜி. அதாவது மெட்டல் சர்ஃபேஸை விட்டு மட்டும் எஜெக்ட் ஆகும், அதாவது எமிட் ஆகும். பட் அதுக்கு தேவையான கைனடிக் எனர்ஜி பேலன்ஸ் இருக்காது, 0 கைனடிக் எனர்ஜி. தென் த ஈக்குவேஷன் H0 = 5 where μ0 is the threshold frequency. By rewriting the equation Hν = H0 plus Hν0 plus 1/2 mv². இதை தான் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்னு சொல்கிறாங்க. இஃப் த எலக்ட்ரான் டஸ் நாட் லாஸ் எனர்ஜி பை இன்டர்னல் கொலிஷன்னால் அந்த எலக்ட்ரான் எனர்ஜியை லாஸ் பண்ணலை அப்படின்னா அதோடைய வெலாசிட்டி மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜியாக இருக்கும், k மேக்ஸிமம். இப்போ k மேக்ஸிமம் = ½ mv² மேக்ஸிமம். v மேக்ஸிமம் இஸ் த மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் எஜெக்டட். இந்த எலக்ட்ரான் ஈக்குவேஷனை வச்சு பார்க்கும்போது k max = Hν0 - 5 இதுக்காக ஒரு கிராஃப் வரைகிறோம். கைனட்டிக் எனர்ஜிக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் இடையில் ஒரு கிராஃப் ஒரு ரிலேஷனை கொண்டு வரோம். எ கிராஃப் பிட்வீன் மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி k max ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் லைட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். த ஸ்லோப் ஆஃப் லைன் h and its y intercept is 5. Einstein equation was approximately verified by R.A. Millikan. He drew k max versus nu graph for many metals cesium, potassium, sodium and lithium as shown in the figure. Found that slope is independent of the metals. ஒவ்வொரு மெட்டலையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு மெட்டலுக்கும் அவர் ரிலேஷன்ஷிப் கொண்டு வர்றாங்க. மில்லிகன் ஆல்சோ கால்குலேட்டட் த வேல்யூ ஆஃப் பிளாங்க் கான்ஸ்டன்ட் அண்ட் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெனி மெட்டல்ஸ். தீஸ் வேல்யூஸ் ஆர் இன் அக்ரிமெண்ட் வித் த தியரட்டிக்கல் ப்ரொடெக்ஷன். அதாவது முதல்ல டேப்லர் காலத்தில் அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். அது கூட நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்ச வேல்யூ நியர்லி ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த ஃபோட்டோ எலக்ட்ரிக். த எக்ஸ்பெரிமெண்டில் அப்சர்வ்ட் facts of photoelectric effect can be explained with the help of Einstein's photoelectric equation. As each incident photon liberates one electron, then the increase of intensity of the light increases the number of electrons emitted, thereby increasing the photocurrent. The same has been experimentally observed. அதாவது லைட்டோட ஒரு ரே படுது மெட்டல் சர்ஃபேஸில் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் எமிட் ஆகும். இதே மாதிரி இன்டென்சிட்டி அதிகமாக எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகிட்டே போகுது. அதே மாதிரி ஃபோட்டோ கரண்ட்டோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. செகண்ட், k maximum = Hν - 5. It's evident that k maximum is proportional to the frequency of the incident light and is independent of intensity of the light. அதாவது மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி ஃபோட்டானோட எனர்ஜியை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கும், இன்சிடென்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கும், இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. as given in equation there must be minimum energy for incident photons to liberate electrons from the metal surface.
அதாவது மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜி தான் ஒர்க் ஃபங்க்ஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் எனர்ஜிக்கு ஈக்குவலான மினிமம் எனர்ஜி கண்டிப்பாக வேணும். அந்த வேல்யூவுக்கு கம்மியாக இருக்கும்போது, அதாவது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம், அந்த மினிமம் வேல்யூவை தான் மினிமம் எனர்ஜி ஆர் மினிமம் ஃப்ரீக்வன்சியை தான் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு கீழே போச்சு அப்படின்னா எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நாட் பாசிபிள். Correspondingly, there exists minimum frequency called threshold frequency, below which there is no photoelectric emission. According to quantum concept, the transfer of photon energy to the electrons is instantaneous, so that there is no time lag between incidence of photons and ejection of electrons. Light incident ஆகிறதுக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகிறதுக்கும் எந்த ஒரு டைம் கேப்பும் இருக்காது. Thus the photoelectric effect is explained on the basis of quantum concept of light. இதான் வந்து photoelectric effectல வந்து குவாண்டம் கான்செப்டில் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். The nature of light, wave particle duality. அதாவது லைட் வந்து வேவ் நேச்சரும் இருக்குது, பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்குது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான். We have learned that the wave nature of light explains phenomena such as interference, diffraction, polarization. இதெல்லாம் வந்து லைட்டுங்கிறது வேவ் நேச்சரோட இருக்குது. Certain phenomena like black body radiation, photoelectric effect can be explained by assigning particle nature of light. அந்த லைட்டுக்கு வந்து பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்குது. Therefore, both theories have enough experimental evidences. In this past, many scientific theories have been either revised or discarded when they contradicted with new experimental results. Here, two different theories are needed to answer the question, what is nature of light? It's therefore concluded that light possesses dual nature, both particle and wave. It behaves like a wave at some circumstances and behaves like a particle at some other circumstances. In other words, light behaves as a wave during its propagation and behaves as a particle during its interaction with matter. Both theories are necessary for complete description of physical phenomena. Hence, the wave nature and quantum nature complement each other. Next topic, photoelectric cells and their applications. ஃபோட்டோஎலக்ட்ரிக் செல் அல்லது ஃபோட்டோ செல் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ் லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இதோட பிரின்சிபல் அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். லைட் வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்ஸில் வந்து இன்சிடெண்ட் ஆகும்போது அதிலிருந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வரும். அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வெளியே வர்றதுனால அங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். அதனால எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. Their electric properties will get affected based on which photocells are classified into 3 types. Photocells-ஓட 3 types வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று ஃபோட்டோ எமிசிவ் செல், தென் ஃபோட்டோ வோல்டாயிக் செல் அண்ட் ஃபோட்டோ கண்டக்டிவ் செல். Photo emissive, its working depends on the electron emission from a metal cathode due to irradiation of light or other radiation. Photoelectric effect அப்படிங்கிறது தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. Then photo voltaic cell. Here sensitive element made of semiconductor is used which generates voltage proportional to the intensity of light or other radiation. சென்சிட்டிவ் எலமெண்ட் செமிகண்டக்டர்னால ஆன சென்சிட்டிவ் எலமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணி வோல்டேஜை வந்து ஜெனரேட் பண்ணுறாங்க. அந்த ஜெனரேட் பண்ணக்கூடிய வோல்டேஜ் எப்படி இருக்கும்னா இன்டென்சிட்டிக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும். தென் ஃபோட்டோ கண்டக்டிவ். In this, the resistance of the semiconductor changes in accordance with the radiant energy incident on it. அந்த எனர்ஜியை பொறுத்து அதோட ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செமிகண்டக்டரில் சேஞ்ச் ஆகும். தென் இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோ எமிசிவ் செல் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். Construction. It consists of evacuated glass or quartz bulb in which two metallic electrodes, that is a cathode and an anode, are shown in the figure. இந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரி கேத்தோடும் ஆனோடும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கேத்தோடுங்கிறது செமி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இஸ் கோட்டட் வித் அ ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்னால் கோட் பண்ணியிருப்பாங்க. ஆனோடு அப்படிங்கிறது தின் ராட் ஆர் வயர் kept along the axis of the semi cylindrical cathode, அதோட ஆக்சிஸில் வந்து வச்சுருப்பாங்க. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளைடு பிட்வீன் த ஆனோட் அண்ட் கேத்தோடு த்ரூ கால்வனோமீட்டர் வழியாக அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஒர்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா when cathode is irradiated with suitable radiation, UV ரேஸாக இருக்கலாம்,
விசிபிள் லைட்டாக இருக்கலாம், ஐஆர் ரேஸாக இருக்கலாம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எதாக இருந்தாலும் இருக்கலாம். எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட் ஃப்ரம் இட். தீஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் அட்ராக்டட் பை ஆனோடு அண்ட் ஹென்ஸ் இஸ் கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு விச் இஸ் மெசர்டு பை த கால்வனோமீட்டர். சியில் வந்து லைட் இன்சிடென்ட் லைட் வந்து படும்போது, லைட் இன்சிடென்ட் ஆகும்போது அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகும். அந்த எலக்ட்ரான்ஸ் ஆனோட்னால் அட்ராக்ட் பண்ணி அது வந்து க்ளோஸ்டு சர்க்யூட்டாக கன்வெர்ட் ஆகும். க்ளோஸ்டு சர்க்யூட் இருந்துச்சுன்னா அங்கே கரண்ட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட்டை கால்வனோமீட்டர் மூலமாக நம்ம மெஷர் பண்ண முடியும். ஃபார் அ கிவன் கேத்தோடு த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் டிபெண்ட்ஸ் ஆன். கேத்தோடில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய, அதாவது அந்த கிவன் கேத்தோடு வந்து எப்படி இருக்கணும், அதாவது அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ், எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கணும். இது முதல்ல நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன், இன்டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கணும். செகண்ட் ஒன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆனோடு அண்ட் கேத்தோடு. இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுங்க. தென் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ செல்ஸ். ஃபோட்டோ செல்லோட அப்ளிகேஷன்ஸ் என்ன? மெனி அப்ளிகேஷன்ஸில் யூஸ் ஆகுது. ஸ்விட்சஸ் அண்ட் சென்சாரில் மேக்ஸிமம் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் லைட்ஸ் that turn on when it gets dark use photo cells, and street lights that switch on and switch off according to whether it's night or day use photo cells. அதாவது பகலில் வந்து லைட் வந்து ஆஃப் ஆகிறதும், நைட் நேரத்தில் வந்து அதான் வந்து ஸ்விட்ச் ஆன் ஆகிறதும் வந்து இங்கே ஃபோட்டோ செல்ஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ செல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் இன் மோஷன் பிக்சர்ஸ். சவுண்டை வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் ஆர் யூஸ்டு அஸ் டைமர்ஸ் டு மெஷர் த ஸ்பீட்ஸ் ஆஃப் அத்லெட்ஸ் டியூரிங் எ ரேஸ். டைமர்ஸில் வந்து டைமை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸ்பீடும் டைமையும் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபோட்டோ செல்ஸ் ஆஃப் எக்ஸ்போசர் மீட்டர்ஸ் இன் ஃபோட்டோகிராஃபி ஆர் யூஸ்டு டு மெஷர் த இன்டென்சிட்டி ஆஃப் த கிவன் லைட் அண்ட் டு கால்குலேட் த எக்ஸாக்ட் டைம் ஆஃப் எக்ஸ்போசர். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க், நோட் பண்ணி வச்சுக்கோங்க.